இந்த உலகத்தில் செய்ய முடியாத வேலையெல்லாம் செஞ்சு விடலாம். மதம் பிடிச்ச யானையை அடக்க முடியாதா? முடியாது, அடக்கிடலாம். புலிசிங்கத்தை அடக்க முடியாதா? அடக்க முடியாது, அடக்கிடலாம். நெருப்பில் நடக்க முடியாதா? முடியாது, நடக்கலாம். நீரில் மிதக்க முடியாதா? மிதக்க முடியாது, மிதக்கலாம். எது செய்ய முடியாது தெரியுமா? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது. கந்துக மதக்களிரை வசமாய் நடத்தலாம். கரடி வெம்புலி யானையும் கட்டலாம். ஒரு சிங்கம் முதுகின் மேற் செல்லலாம். கட்சவி எடுத்தாட்டலாம். கட்சவினா பாம்பு. கட்சவி எடுத்தாட்டலாம். வெந்தளில் ரத வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டுண்ணலாம். ரசவாதம். தகரத்தை தங்கமாக்கியிருக்காங்க நம்ம ஆளுக சித்தர்கள். தெரியுமா உங்களுக்கு? சில மூலிகைகளை பிழிஞ்சா தகரம் தங்கமாகமா. அப்ப அதெல்லாம் செய்யலாம். எது முடியாது? மனசை அடக்க முடியாது. அதாங்க பக்தி. சாமி கும்பிட்றப்ப ஒரு நிமிஷம் நம்மளை மறந்து நிற்போமா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இடிச்சுக்கிட்டே இருக்க அப்படிமோ? பொங்கல் கொண்டு போகிறாங்க உங்களுக்கு, பொங்கல் கொடுப்பாங்க நினைப்போம். வேகமாக வீட்டுக்கு போகணும் நினைப்போம். சாமியை தவிர எல்லாத்தையும் நினைப்போம். அது இல்லை பக்தி. பக்தி என்பது மெய் சிலிர்ப்பு ஏற்படணும். 24 மணி நேரம் கூட நின்றுக்கோங்க. எங்கே ஐயப்பன் கோயில்லையும் திருப்பதியிலையும் இனிமேல் வரவே கூடாதுங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்போம். எது வரைக்கும் தெரியுமா? அந்த திரை அப்படி விலகிறப்ப அந்த எம்பெருமானுடைய அந்த திருவுருவத்தை பார்த்த உடனேயே எல்லாமே மறந்து போயிருங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின்கோயில் வாசல்லே அடியாரும் மாணவர் மரம்பயிரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்து நின் பவளவாய் காணேனோ. நான் வெறும் இந்த வாசப்படியாக இருந்தேன்னா உன்னை தினம் பார்ப்பனே. எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்கள்.